ஷாக் அடிக்குது இந்த செடி என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? செடியை காட்டுங்க நல்லா பாருங்க, செடி என்ன செடின்னு. இதுதான் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துதுன்னா இங்கே அடிக்குது. எடுத்துக்கிற செடியை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு கமானில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துங்க இந்த செடியை. அதிகமாக வந்து இந்த செடி வந்து கிராமங்களில் தான் இருக்குங்க. என்ன செடின்னா இது வேறு தான் செந்தவணிங்கிறது, செந்துண்டின்னு சொல்லுவாங்க, சத்தின்னு சொல்லுவாங்க. பல பேர் கொண்டு இருக்குது. மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வந்து இது செந்தவணி தான் சொல்லுவோம். இது வந்து மேலே பட்டா அரிக்கி. இந்த பாருங்க, காந்து உங்களுக்காக பாருங்க தொடரேன். உண்மையிலே போச்சு எனக்கு என்ன அரிக்குதுங்க பாருங்க. உண்மையிலே இது பட்டா அரிக்கி. ஆனால் இது வந்து இதுலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒத்த தலைவலி வருமா, ஒரு சைடு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காய் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் இந்த காய் இருக்குல்ல, எங்கள் காய் இந்த அந்த காயை பிடுங்கி அந்த தலையில் தேப்பா பாருங்க எங்கள் அப்பா. அந்த பவரில் அந்த வழியிலையும் அந்த இடத்துலையே உண்டி வச்சுட்டு போகாமல் அந்த இடத்துல வச்சுட்டு மாமா வயலில் தானே, வயல்லே வச்சு தேய்ப்பாக. அந்த காந்தலுக்கு அந்த அதனுடைய அரிப்புக்கும் அந்த வேதனைக்கும் அந்த தலைவலி அப்போதைக்கு. இது வந்து இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னா வந்து ஸ்பெஷல் வந்து இது வந்து தலைவலி தலைவலிக்கு வந்து பக்கத்தில் நம்ம ஆளை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து மருந்து வந்து இது மெடிக்கல் வந்து வாங்கிட்டு போய் செடிகளை பிடிங்கிட்டு போய் வீட்டில் வச்சு மருத்துவம் பண்ணுவோம். வெயில் எனக்கு தாங்க முடியல. பொதுவாக வந்து என்னன்னா இது வந்து பக்கத்துலேயே கொண்டு போய் இப்படி பிடுங்கி இந்த காய் இருப்பாருங்க. சும்மா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுச்சு. என்ன சரியா அரைக்கும்ல தெரியாது உங்களுக்கு, அப்புறம் சொரிஞ்சுட்டே கிடப்பிய. எடுக்கிறேன். இந்த காய் தான் பாருங்க. நீங்கள் இந்த காயை வந்து சடனாக இந்த காயை வந்து சடனாக பிடுங்கி அந்த இடத்துலையே அந்த தலைவலிக்கிற ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பவருக்கு தேய்க்கணும். பிடுங்கினோடனே தேய்க்கணும். அதுதான் மெயின். இதில் புண்ணை தேய்ச்சா அந்த காந்தலுக்கும் அந்த அரிப்புக்கும் தலைவலியும் தெரியாது, தலைவலி நின்றுங்க. அதாங்க மெயினுங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த செந்தண்டியை பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி பாருங்கள். இது அதிக மருத்துவ குணம் உள்ளது. மேக்ஸிமம் இந்த தலைவலிக்கு ரொம்ப ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செடி வந்து சிறுகாஞ்சேரின்னு சொல்லுவாங்க, 100 பேர் இருக்குது. இந்த செடி வந்து அதிகமாக கிராமங்கள் தாங்க இருக்குது. அந்த பாருங்கள், அதிகமாக கிராமங்களில் வயல்களில் அந்த வரப்பு ஓரங்களில் இதுகள்லாங்க அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளை வந்து நாங்கள் அந்த கொலையை பிச்சு மேலே தேய்ச்சி விளாடுவோம் பசங்க மேலே. நீங்களும் இதே மாதிரி தேய்ச்சி விளாண்டிங்கன்னா கமாலில் எப்படி நினைச்சுன்னு சொல்லுங்கள் அந்த அனுபவத்தை. இந்த செடி வந்து அதிக மருத்துவ குணமாக சளி இருமலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட வேரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு காய வச்சு இதை வந்து நல்லா பொடி பண்ணி இதை வந்து துளசியோடு போட்டு சாப்பிட்டா சொறி படை தேமல் இதில் வந்து சரியாமாங்க.